ஹார்மோன் இன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ இன்னையோட கிளாஸில் நம்ம படிக்க வேண்டியது கேமிட்டோஜெனிசிஸில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸோடைய கண்டினியூவேஷன், ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சர், ஊஜெனிசிஸ். ஓகேவா? ரைட். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பார்ப்போம். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நேற்று பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் ஹார்மோனுடைய வேலை என்ன, இந்த ஹார்மோன் எந்த ஃப்ளோ, யாரை ஸ்டிமுலேட் பண்ணுறா, இது மூலிமா என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு படிப்போம். ஹைப்போதலாமஸ், ஆக்சுவலி நம்மளோட பிட்யூட்ரி கிளாண்டோடைய கண்ட்ரோல் சென்டர் நம்ம ஹைப்போதலாமஸ். இது என்ன பண்ணுறது, பிட்யூட்ரி கிளாண்ட் மேலே ஆக்ட் ஆகுது, பிட்யூட்ரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுது. பிட்யூட்ரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி பிட்யூட்ரி கிளாண்ட் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. என்ன ஹார்மோன்? கோனடோட்ராபின் ஹார்மோன், அதாவது ரீப்ரொடக்டிவ் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஓகேவா? ஒன்று LH, இன்னொன்று FSH. LH லியூட்டினைசிங் ஹார்மோன். இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் லேடிக் செல் மேலே ஆக்ட் ஆகி ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன், அதாவது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை தூண்டி விடுது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை தூண்டி விடுது. ஓகேவா? அடுத்தது FSH, ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஆக்சுவலி இந்த ரெண்டு ஹார்மோனை பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டோடைய ஆன்டீரியர் பார்ட்டில் செக்ரேட் ஆகுது. அதாவது அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டீரியர் பார்ட்டில் ஒரு 6 ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. க்ரோத் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோ கார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், லியூட்டியோட்ராஃபிக் ஹார்மோன் அண்ட் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். கிளியரா? ஸோ இந்த அங்கே செக்ரேட் ஆகக்கூடிய 6 ஹார்மோனில் 2 ஹார்மோன் கோனடோட்ராஃபின், அதாவது ரீப்ரொடக்டிவ் கிளாண்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன், அதில் LH பார்த்தோம். இப்போ FSH. FSHன்றது செட்ரோயிட் செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகி இட் ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஃபேக்டர் ஃபார் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓகேவா? LH லேடிக் செல் மேலே, FSH செட்ரோலிட் செல்ஸ் மேலே. செட்ரோலிட் செல்ஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கான நியூட்ரிஷன், ரைட்? ஸோ இனிபிட்ரி ஃபேக்டர், இனிவின் ஹார்மோன், இதெல்லாம் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நார்மலாக பார்த்தீங்கன்னா 64 டேஸ் எடுத்துக்குது. ஓகேவா? இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதோடைய ஃபஸ்ட்டு டே நம்ம பார்த்த அந்த சைக்கிளை தான் இங்கே படிக்க போகிறோம். ஸ்பெர்மட்டோகோனியா இருக்குது, ஸ்பெர்ம் மதர் செல். ஓகேவா? ஸ்பெர்மட்டோகோனியா என்லார்ஜ் டு ஃபார்ம் ஏ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி டிவைட் ஆகி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்குது. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் மியாசிஸ் ப்ராசஸ் படி டிவைட் ஆகுது. இது மியாசிஸ் ப்ராசஸ் படி டிவைட் ஆகி செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்குது. இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் மூலிமா 4 ஸ்பெர்மட்டிடை கொடுக்குது. ஓகேவா? 4 ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மட்டிட். இந்த ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மட்டிட் மெச்சூர் ஆகி மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவாக மாறுது. ஓகேவா? ஸோ இதுக்கான என்டையர் டியூரேஷன் 64 டேஸ். ஓகே, அப்போது ஒரு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸோடைய டியூரேஷன் 64 டேஸ். ஒரு ஸ்பெர்ம் உருவாக 64 டேஸ் ஆகுது. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின், இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அதாவது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெர்ம், இந்த ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தியரி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ரொம்ப 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 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இதை 5 மார்க்கில் கேட்கலன்னு வச்சுங்களேன், அந்த டயக்ராமில் 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கூட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானது. ஓகே, பாருங்கள், ஒரு ஸ்பெர்மில் 3 முக்கியமான பார்ட் இருக்கு. ஹெட்டு, மிடில் பீஸு, டெயில். ஓகே, ஹெட்டில் என்னெல்லாம் இருக்கலாம்? ஹெட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீஜன் நியூக்ளியஸ். ஓகேவா? ஏன்னா இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டருக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு தலைமுறையோட பண்பை அடுத்த தலைமுறை எடுத்து போகிறதுக்கு, அப்பாவுடைய கேரக்டரை அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அடுத்த முக்கியமான பார்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் அக்ரோசோம். ஸ்பெர்ம் எக்குக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா
இந்த ஸ்பெர்முக்கு பெனட்ரேஷன் எபிலிட்டி தேவைப்படுது. அந்த பெனட்ரேஷன் எபிலிட்டியை கொடுக்கக்கூடியது தான் இந்த அக்ரோசோம். இவங்க ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, புரோட்டீனை பிரேக் பண்ணக்கூடிய என்சைம். இட்ஸ் அ புரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த புரோட்டியோலைட்டிக் என்சைமோட பேர் ஹயலுரானிடேஸ் என்சைம். அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி எக்கை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஜோனா பெலிசிடா லேயரை கவர் பண்ணுது, பிரேக் பண்ணி பெனட்ரேட் பண்ணி பியர்ஸ் பண்ணி உள்ளே போகுது. அடுத்து ஹெட்டையும் நம்மளுடைய மிடில் பீஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பகுதி நெக். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மிடில் பீஸ் இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா இங்கே ஸ்பைரலி அரேஞ்சு மைட்டோகாண்ட்ரியாஸ் இருக்குது. ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கணும், ஸ்பெர்மோடைய ஸ்விம்மிங் நடக்கணும், இந்த லாஷிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த லாஷிங் மூமெண்ட் வழியாக இந்த ஸ்பெர்ம் வந்து எக்கை போய் ரீச் பண்ண போகுது. அப்போ இந்த ஸ்பெர்ம் ஸ்விம் பண்ணுறதுக்கான எனர்ஜி ஏடிபி மூலிமா கிடைக்குது. அந்த ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? ஸோ மிடில் பீஸோட ரோல் இதுதான். அடுத்தது டெய்ல். ஸ்பெர்முடைய லார்ஜ் ரீஜன், ரைட்? இந்த டெய்ல் ஸ்பெர்முடைய மொட்டிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ரீஜன். ஓகே, இதான் முக்கியமானது, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ரைட், இப்போ படிப்போம். ஒரு மெச்சூர் ஸ்பெர்முடைய சைஸ் 60 mm, 60 μm. ஓகேவா? 0.06 mm. ஸ்பெர்மை ஃபுல்லி கவர்டு ரீஜன், ஸ்பெர்மை சுற்றி கவர் பண்ணியிருக்கக்கூடிய ரீஜன், ஸ்பெர்மை ஒரு என்வலப்டு போல அதோடைய எல்லா பகுதியும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய ரீஜன் தான் பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ இட் இஸ் அ அவுட்டர் மோஸ்ட் கவரிங் லேயர் ஆஃப் த என்டையர் ரீஜன் ஆஃப் த ஸ்பெர்ம். முக்கியமானது. அடுத்து ஸ்பெர்மில் ஹெட்டு, மிடில் பீஸ், டெய்ல், 3 முக்கியமான பகுதி இருக்கு. ஹெட், மிடில் பீஸ் அண்ட் டெய்ல். அடுத்து ஃபர்ஸ்ட் ரீஜன் ஹெட். ஹெட்ன்றது ஏற்கனவே பார்த்தோம், ஹெட்ன்றது ஒரு ஓவல் ஷேப்டு ரீஜன். ஓகேவா? ரைட். இந்த ஹெட் இதுக்குள்ள நியூக்ளியஸும் அக்ரோசோம்ஸும் இருக்கு. நியூக்ளியஸ் இருக்கு என்னது? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டருக்கு காரணமாக இருக்க போகுது. அக்ரோசோமு பெனட்ரேஷனுக்கு காரணமாக இருக்க போகுது. ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு. அக்ரோசோம்ஸ் ஆர் டிரைவ்டு, அக்ரோசோம்ஸ் ஆர் டெவலப்டு, அக்ரோசோம்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் த கோல்கை பாடி. கோல்கை பாடியிலேருந்து தான் இது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இதில் ஒரு லைட்டிக் என்சைம் இருக்குது. அந்த லைட்டிக் என்சைம் தான் நான் சொன்னேன். இதில் இருக்கக்கூடிய லைட்டிக் என்சைம் புரோட்டியோலைட்டிக் என்சைம். அதாவது லைட்டிக்னா பிரேக், புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம் இருக்குது. ஓகேவா? அந்த புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைமுடைய பேர் ஹயலுரானிடேஸ் என்சைம். 1 மார்க்கில் கேட்கலாம், ஹயலுரானிடேஸ் என்சைம். ஓகேவா? இவ்வளோ தான் நீங்கள் நெக்கை பற்றி படிக்கணும். நெக்கோடைய கடைசி ஹெட்டோடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடியது நெக். அடுத்து மிடில் பீஸ். இந்த மிடில் பீஸில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஆக்சிஸ் இருக்குது, அது ஆக்சியல் ஃபிலமெண்ட் அப்படின்னும். இதை சரௌண்ட் பண்ணி நிறைய மைட்டோகாண்ட்ரியாவும் சைட்டோபிளாசமும் இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைரலி அரேஞ்சு மைட்டோகாண்ட்ரியா ஸ்பெர்ம் மொட்டிலிட்டிக்கான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது டெய்ல். டெய்லில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே சென்டரில் இருக்கக்கூடிய சென்டர் ஆக்சியல் ஃபிலமெண்ட், அதை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன். டெய்லோட வேலை என்ன? ஸ்பெர்மோடைய மொட்டிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகேவா? டெய்ல் இருந்தால் தான் ஸ்பெர்மால் மூவ் பண்ண முடியும். ஸோ டெய்ல் சப்போர்ட் இந்த மூமெண்ட். அவ்வளோதான். என்ன மூமெண்ட்டு? லேஷிங் மூமெண்ட். இந்த லேஷிங் மூமெண்ட் இருக்கிறதுனால தான் ஸ்பெர்ம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கை ரீச் பண்ணி அது மூலிமா அது போய் எக்கை ரீச் பண்ண முடியுது. ஓகேவா? அடுத்து ஸ்பெர்முடைய சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ஒரு மைண்ட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு சொல்லலாம். இது மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், வெரி வெரி ஸ்மால். நீங்கள் எக்கை கம்பேர் பண்ண சொல்ல ரொம்ப ரொம்ப சின்னது இந்த ஸ்பெர்ம். இது ஒரு மொட்டைல் கேமிட். காரணம் என்ன? இதுக்கு இந்த டெய்ல் இருக்கிறதுனால. இதில் ஹெட் ரீஜன் இருக்குது, ஹெட் ரீஜனில் நியூக்ளியஸும் இருக்குது, அக்ரோசோமும் இருக்கும். அடுத்தது நெக்.
நெக்கில் சென்ட்ரியோல்ஸ் மட்டும் இருக்குது. இந்த நெக் ரீஜன்ன்றது ஹெட்டையும் மிடில் பீஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இட் கண்டெயின் சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் ரொம்ப முக்கியமானது, செல் டிவிஷனுக்கு இதுதான் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகுது. அடுத்து மிடில் பீஸ், மிடில் பீஸில் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, இது எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து டெயில் ரீஜனில் ஆக்சியல் ஃபிலமெண்ட், அதை சரௌண்ட் பண்ணி பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, அது லேஷிங் மூமெண்ட்டை கொடுக்குது. டவுட் இருக்குமா? ரைட். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஒரு சிங்கிள் எஜாக்குலேஷனில் 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்மில் 60% ஆஃப் த ஸ்பெர்ம் நார்மல் ஷேப்லேயும், அதில் 40% ஆஃப் த ஸ்பெர்ம் விக்ரஸ் மொட்டிலிட்டியோடும் இருக்கும். அதாவது ஹை மொட்டைல் எபிலிட்டி, ரொம்ப வேகமாக மூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஒரு சிங்கிள் எஜாக்குலேஷனில் 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. செக்ஷுவல் கான்டாக்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்மும் இதுதான். இதில் 60% ஆஃப் த ஸ்பெர்ம் நார்மல் ஷேப்பில் அண்ட் சைஸில் இருக்குது. அதில் 40% ஆஃப் த ஸ்பெர்ம் விக்ரஸ் மொட்டிலிட்டியோட ஹை மொட்டைல் எபிலிட்டியோடு இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் குறைஞ்சா என்ன ஆகும்? அதோடைய விக்ரஸ் மொட்டிலிட்டி ரேட் குறையுது அப்படின்னா இட் மே லீட் டு இன்ஃபர்டிலிட்டி. ஸ்டிரைல் நேச்சருக்கு இந்த கவுண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது இந்த நம்பர்ஸோடைய ரிடக்ஷன் ரிசல்ட் இந்த ஸ்டிரைல் நேச்சர் ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? டாபிக் பாருங்க, ஊஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல் ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் எக்கோடைய ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ எக்கை ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஜெனிசிஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன், எக் ப்ரொடக்ஷனை ஊஜெனிசிஸ் அப்படி சொல்லலாம். கிளியரா? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் டெஸ்டிஸில், ஊஜெனிசிஸ் ஓவரியில். ஓகேவா? ஸோ ஸ்லைட்லி வேரியேஷன், அதுவும் அதே ஊகோனியா, ப்ரைமரி ஊசைட், செகண்டரி ஊசைட், இதெல்லாம் தாண்டி இந்த ஊஜெனிசிஸில் நிறைய காம்ப்ளிகேட்டட் டெர்மினாலஜி இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஓகேவா? பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், ட்ரைஷரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல், பிரைமரி ஊசைட், செகண்டரி ஊசைட், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, எல்லா வார்த்தையும் தனியாக நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான ஒரு 5 மார்க் கொஷின், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு 5 மார்க் கொஷின் இந்த ஊஜெனிசிஸ். ஓகே, ஊஜெனிசிஸ்னால் என்ன? சிம்பிள், ஃபார்மேஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் எக். கிளியரா? எக்கு ப்ரொடியூஸ் ஆகி எக்கு மெச்சூர் ஆகக்கூடிய ப்ராசஸை ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே நடக்குது? இன்சைட் த கிராஃபியன் ஃபாலிக்கல். இன்சைட் த கிராஃபியன் ஃபாலிக்கல் அது எங்கே இருக்குது? இன்சைட் த ஓவரி. அடுத்து, oogenesis is initiated in the embryonic stage when the millions of egg mother cells are formed within each ovary. நீங்கள் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு அப்படியே கம்பேர் பண்ணி படிங்க. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பியூபர்ட்டி, ஆஃப்டர் தே ஆர் அட்டைன் செக்ஷுவல் மெச்சூரிட்டி. ஸ்பெர்மட்டோகோனியா இல்லையா, அவங்க செக்ஷுவல் மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எக் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு ஃபீமேல் சைல்டு எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ்லேயே பிஃபோர் டெலிவரி ஃபீமேல் சைல்டுடைய ஓவரிக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் எக் மதர் செல் லோட் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமானது, ஆஃப்டர் டெலிவரி ஒரே ஒரு எக் மதர் செல்லுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகாது. ஒரே ஒரு எக் மதர் செல் கூட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகாது. எவ்வளோ தேவையோ அது எல்லாமே எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே லோடட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கிளியரா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, நோ மோர் ஊகோனியா ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஆடட் ஆஃப்டர் பர்த். பிறந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான ஊகோனியாவும் ஆடும் ஆகாது, ப்ரொடியூஸும் ஆகாது. ஓகே, இட் வில் நாட் ஃபார்ம்டு ஆர் இட் வில் நாட் ஆடட். அப்போ எவ்வளோ ஒரு ஃபீமேல் சைல்டு எவ்வளோ தூரம், எவ்வளோ லைஃப் ஸ்பேன் இருக்குமா? நார்மலே பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி, மெனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பியூபர்ட்டிலேருந்து ஃபஸ்ட்டு மென்சுரல் சைக்கிள்,
பியூபர்ட்டி, லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள், மெனோபாஸ், கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 இயர்ஸில் ஆரம்பித்து 50 இயர்ஸ் 55 இயர்ஸ் வரையும் இருக்குது. இந்த இவ்வளோ காலத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த எக்கும் ஆல்ரெடி லோடட் இந்த ஓவரி. ஓகே, அடுத்து ஊகோனியா மல்டிப்ளை டு ஃபார்ம் ஏ பிரைமரி ஊசைட். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டை குடிச்சது. அதே போல் ஊகோனியா எக் மதர் செல் மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி டிவைட் ஆகி பிரைமரி ஊசைட்டை கொடுக்குது. ஓகேவா, இந்த பிரைமரி ஊசைட் மியாசிஸ் 1 ப்ராசஸில் நிறைய 4 ஸ்டெப் இருக்கு இல்லையா, மியாசிஸ் 2 ஸ்டெப்பில் நடக்கும். மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. ஒரு மியாசிஸ் 1லேயும் 4 ஸ்டெப் இருக்குது. என்னென்னது? ப்ரோஃபேஸு, மெட்டாஃபேஸு, அனாஃபேஸு, டெலோஃபேஸு. இதில் ப்ரோஃபேஸ் 1ல் மட்டும் ஓகே, ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த க்ரோத்து டெம்பரரியாக ஸ்டாப் ஆகிடுது. நல்லா கவனிச்சிங்க, மியாசிஸ் அப்படின்றது 2 ஸ்டெப்பில் நடக்குது. ஒன்று மியாசிஸ் 1, இன்னொன்று மியாசிஸ் 2. அப்போது இங்கே ஒரு ப்ரோஃபேஸ், அங்கே ஒரு ப்ரோஃபேஸ். அப்போ என்ன சொல்லுவாங்க, இதில் மியாசிஸ் 1ல் இருக்கக்கூடியது ப்ரோஃபேஸ் 1, மியாசிஸ் 2ல் இருக்கக்கூடியது ப்ரோஃபேஸ் 2. மியாசிஸ் 1உடைய ப்ரோஃபேஸ் ஸ்டேஜுக்குள்ளே என்ட்ராகி அதுக்கப்புறம் எந்த ப்ராசஸும் நடக்கலை. ஓகே, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டெலோஃபேஸ் 1 எதுவுமே நடக்காமல் இந்த மியாசிஸ் அப்படியே அரெஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த பிரைமரி ஊசைட் இருந்துச்சுல்ல, பிரைமரி ஊசைட்ன்றது ஊகோனியாலேருந்து மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி ப்ரொடியூஸ் ஆன எக் இல்லையா. அந்த பிரைமரி ஊசைட்டை சரவுண்ட் பண்ணி ஒரு கிரானுலோசா லேயர் உருவாகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் எக்கை கவர் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர், அந்த எக்ஸ்ட்ரா லேயர் பேர் கிரானுலோசா லேயர். அப்போ அந்த எக்கும், அதாவது இந்த பிரைமரி ஊசைட்டும் அங்கே இருக்கக்கூடிய கிரானுலோசா லேயரும் சேரும்போது அதுக்கு பேர் பிரைமரி ஃபாலிக்கல். அப்போ என்ன சொல்லணும், பிரைமரி ஊசைட் ப்ளஸ் கிரானுலோசா லேயர் இஸ் ஈக்குவல் டு பிரைமரி ஃபாலிக்கல். ஓகேவா, இந்த பிரைமரி ஃபாலிக்கல் ஸ்டேஜில் நிறைய செல்ஸு பியூபர்ட்டிக்கு முன்னாடியே டீஜெனரேட் ஆகிடுது, பியூபர்ட்டிக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுது. அப்போது அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி, அட் த டைம் ஆஃப் செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஒரு ஓவரிலையும் 60,000 to 80,000 பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் மட்டுமே இருக்குது. இதுவே போதுமானது. கிளியரா? ஸோ மில்லியன் கணக்கில் அந்த எக் அங்கே ஸ்டோர் ஆகியிருந்தாலும் பியூபர்ட்டிக்கு முன்னாடியே நிறைய பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் டேமேஜ் ஆகிடுது. பிரைமரி ஃபாலிக்கல்ஸ்னால் அந்த பிரைமரி ஃபாலிக்கல்ஸ்குள்ளே பிரைமரி ஊசைட் இருக்கும். ஓகேவா, பிரைமரி ஊசைட்டும் கிரானுலோசா லேயரும் சேர்ந்தது தான் பிரைமரி ஃபாலிக்கல். இது பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கலாம். ஒரு எக் பிரைமரி ஊசைட் இருக்கா, அந்த பிரைமரி ஊசைட்டை சரவுண்ட் பண்ணி இந்த மேலே இடத்துல பாருங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் உருவாகுது, இந்த க்ரீனிஷ் லேயர். இது பேர் கிரானுலோசா லேயர். ஏற்கனவே என்ன பார்த்தோம், பிரைமரி ஊசைட் ப்ளஸ் கிரானுலோசா லேயர் இஸ் ஈக்குவல் டு பிரைமரி ஃபாலிக்கல். ஓகேவா, எக். அடுத்து இந்த பிரைமரி ஊசைட் கூட இன்னும் 2 லேயர்ஸ் ஆட் ஆகுது, டீகா லேயர்ஸ். ஓகேவா, இந்த க்ரீனிஷ் லேயருக்கு மேலே இன்னொரு டீகா லேயர்ஸ் ஆட் ஆகுது. அந்த டீகா லேயர்ஸ் ஆட் ஆச்சுன்னா அந்த டீகா லேயரை பார்த்தீங்கன்னா டீகா இன்டர்னா டீகா எக்ஸ்டர்னா அப்படின்னு 2ஆக சொல்லலாம். இந்த டீகா லேயரும் சேரும்போது பிரைமரி ஃபாலிக்கல் செகண்டரி ஃபாலிக்கலாக மாறுது. அப்போ நீங்கள் செகண்டரி ஃபாலிக்கல் எப்படி சொல்லுவீங்க, பிரைமரி ஃபாலிக்கல் ப்ளஸ் டீகா லேயர்ஸ். புரியுதா, பிரைமரி ஃபாலிக்கல் ப்ளஸ் டீகா லேயர். பிரைமரி ஃபாலிக்கல் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னா பிரைமரி ஊசைட்டும் கிரானுலோசா லேயரும் சேர்ந்தது. அப்போ செகண்டரி ஃபாலிக்கல் என்னெல்லாம் இருக்கும், கிரானுலோசா லேயரும் இருக்கும், டீகா லேயரும் இருக்கும், பிரைமரி ஊசைட்டும் இருக்கும். என்ன டவுட் இருக்குமா, கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்லை. இந்த செகண்டரி ஃபாலிக்கல் இன்னொரு லேயர், அதாவது இன்னொரு கேவிட்டி உருவாகுது. அதை ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? அப்போ அந்த செகண்டரி ஃபாலிகல்ஸில் இந்த ஆண்ட்ரமோடு சேரும்போது இது டெர்ஷரி ஃபாலிகலாக மாறுது. அப்போ டெர்ஷரி ஃபாலிகல் என்னெல்லாம் இருக்குன்னா, பிரைமரி ஃபாலிக்கலுக்கு உண்டான கிரானுலோச லேயர், செகண்டரி ஃபாலிக்கலுக்கு உண்டான தீக்கா லேயர், டெர்ஷரி ஃபாலிக்கல் உண்டான ஆண்ட்ரம், இது மூணுமே சேரும்போது அதை நம்ம டெர்ஷரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? அடுத்தது இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் ஃபுல்லாக மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. ஓகே, இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ். பிரைமரியிலேருந்து செகண்டரி, செகண்டரியிலேருந்து டெர்ஷரி, டெர்ஷரியிலேருந்து கிராஃபியன் ஃபாலிக்கல். அப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல் என்றது என்ன? கிராஃபியன் ஃபாலிக்கல் என்றது ஃபுல்லி மெச்சூர் ஃபாலிக்கல். இதை சரௌண்ட் பண்ணி எல்லா லேயர்ஸும் இருக்கும். இதுக்கு கிரானுலோசா லேயரும் இருக்குது, தீக்கா லேயரும் இருக்குது, ஃப்ளூயிட் ஃபீல்டு கேவிட்டியும் இருக்குது, அதாவது ஆண்ட்ரமும் இருக்குது. அந்த தீக்காவில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு. ஒன்று தீக்கா எக்ஸ்டர்னா, வெளியில் இருக்கக்கூடிய தீக்கா லேயர் தீக்கா எக்ஸ்டர்னா, உள்ளே இருக்கக்கூடிய லேயர் தீக்கா இன்டர்னா. ஓகேவா? இது பாருங்க ஒரு ஃபுல்லி மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். ரைட், இதோடைய பார்ட்ஸ்லாம் பாருங்க. கிரானுலோசா லேயர் இருக்குது, தீக்கா லேயர்ஸ் இருக்குது, அந்த ஃப்ளூயிட் ஃபீல்டு கேவிட்டியும் இருக்குது. இது ஃபுல்லாகவும் மெச்சூர் ஆகிருது. கிளியரா? The primary oocyte within the tertiary follicle grow in size and undergo first unequal meiotic division to form a haploid secondary oocyte and tiny polar body. ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைன் இதுதான். இந்த லைனில் தான் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ்க்கும் ஊஜெனிசிஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? மியாசிஸ் 1 படி ஸ்பெர்ம் பிரைமரி ஊசைட் டிவைட் ஆச்சுன்னா 2 செகண்டரி ஊசைட் கிடைக்கும். ஓகேவா? அதே மியாசிஸ் படி பிரைமரி ஊசைட் டிவைட் ஆச்சுன்னா 2 செகண்டரி ஊசைட் கிடைக்காது. ஒரு பெரிய செகண்டரி ஊசைட்டும் ஒரு சின்ன ஃபஸ்ட்டு போலார் பாடியும் கிடைக்கும். ஒரு பெருசு ஒன்று சின்னது. ஓகேவா? இந்த பெருசுக்கு என்ன பேர்? செகண்டரி ஊசைட்னு பேர். இது மியாசிஸ் படி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்போது ஹாப்ளாய்ட் செகண்டரி ஊசைட், சின்னதாக இருக்கக்கூடிய போலார் பாடி. இந்த செகண்டரி ஊசைட் இதில் நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பிரைமரி ஊசைட் உள்ளே இருக்குது. அதாவது பிரைமரி ஊசைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ட் இருந்துச்சு இல்லையா? அந்த நியூட்ரியன்ட் பெரும்பாலும் இந்த செகண்டரி ஊசைட்டில் இருக்குது. அப்போ அந்த போலார் பாடியில் சார் ஒன்றுமே இல்லை சார். அப்போ அந்த போலார் பாடி என்ன ஆகும்? போலார் பாடி டீஜெனரேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய புக்கில் போலார் பாடி இது டீஜெனரேட்னு இருக்குது. நீங்கள் சிபிஎஸ்சி புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா போலார் பாடி டீஜெனரேட் ஆகுதா அல்லது ஃபர்தராக டிவைட் ஆகுதுன்னு தெரியலை அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேவா? ரைட். ஸோ பிரைமரி ஊசைட் ஒரு செகண்டரி ஊசைட்டையும் ஒரு ஃபஸ்ட்டு போலார் பாடியும் கொடுக்குது. டவுட் இருக்கா? அடுத்து டெர்ஷரி ஃபாலிக்கிள், ஃபர்தர் சேஞ்சஸ் இன்டு மெச்சூர் ஃபாலிக்கிள், அதை நம்ம பார்த்தோம். செகண்டரி ஊசைட் இருக்குது இல்லையா? அந்த செகண்டரி ஊசைட் தன்னை சுற்றி இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயரை உண்டாக்குது. அந்த எக்ஸ்ட்ரா லேயர் தான் ஜோனா பெலிசிடா. ஏற்கனவே நம்ம ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது கூட சொன்னோம். ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய ஹெட் ரீஜன், அந்த ஹெட் ரீஜனில் இருக்கக்கூடிய ஆக்ரோசோம், அந்த ஆக்ரோசோமுக்கு பெனட்ரேஷன் எபிலிட்டி இருக்குது. அது பெனட்ரேட் பண்ணும்போது இந்த ஜோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய எக்குடைய அவுட்டர் லேயரை பெனட்ரேட் பண்ணி போகுது அப்படின்னு. அந்த ஜோனா பெலிசிடா லேயர் இப்போ உருவாகுது. ஓகேவா? அடுத்து இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கலுக்குள்ள செகண்டரி ஊசைட் இருக்குது. இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆனால் என்ன ஆகும்? கிராஃபியன் ஃபாலிக்கல் பஸ்ட் அவுட் ஆனால் என்ன ஆகும்? உள்ளேருந்து செகண்டரி ஊசைட் வெளியில் வரும். ஓகேவா? ஸோ ஓவரிலேருந்து கிராஃபியன் ஃபாலிக்கலுடைய பஸ்டால் கிராஃபியன் ஃபாலிக்கல் பஸ்ட் அவுட் ஆகி உள்ளேருந்து செகண்டரி ஊசைட் வெளியே வரக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ஓவுலேஷன். ரிலீஸ் ஆஃப் எக் ஃப்ரம் த ஓவரி, ஓவுலேஷன். டவுட் இருக்குமா?
ரைட். ஸோ இது பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, இது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு. ப்ரிமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் இருக்குது, அதாவது ஓவரியில் இருக்கக்கூடிய செல்ஸ். இந்த ப்ரிமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி டிவைட் ஆகி எக் மதர் செல்லை கொடுக்குது. அவங்க தான் ஊகோனியா. இவங்க டிப்ளாய்டு இன் நேச்சராக இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இந்த ஊகோனியா நிறைய வாட்டி மல்டிப்ளை ஆகுது, மல்டிப்ளை நிறைய ஊகோனியாவை கொடுக்கலாம். ஒருவேளை அது மியாசிஸ் படி என்டர் ஆகுதுன்னா அது பிரைமரி ஊசைட்டை கொடுக்கலாம். ஓகே, இந்த பிரைமரி ஊசைட் கிரானுலோசா லேயர் சேரும்போது அது பிரைமரி ஃபாலிக்கலாக மாறுது. ஓகேவா? இதில் நிறைய பிரைமரி ஃபாலிக்கிள் மெச்சூர் ஆகி செகண்டரி ஃபாலிக்கில் கொடுக்குது. செகண்டரி ஃபாலிக்கில் வரணும்னா என்ன வரணுங்க, தீக்கா லேயர்ஸ் ஆட் ஆகணும். தீக்கா இன்டர்னா, தீக்கா எக்ஸ்டர்னா. அப்போ அந்த செகண்டரி ஃபாலிக்கிளுக்கு ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி வரணும். அந்த ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி தான் ஆண்ட்ரம். அப்படி வந்துச்சுன்னா அது டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறுது. இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. ஓகேவா? பியூபர்ட்டி எப்போ நடக்குது, மியாசிஸ் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? மியாசிஸ் 1 கம்ப்ளீட் ஆனதுனால ஒரு பிரைமரி ஊசைட் ரெண்டாக பிரியுது. இது ரெண்டாக பிரியும் போது 2 அன்ஈக்குவல் டிவிஷனை கொடுக்குது. அதாவது 2 அன்ஈக்குவல் பாடிஸை கொடுக்குது. அதில் ஒன்று பேர் செகண்டரி ஊசைட், இன்னொன்று பேர் ஃபஸ்ட்டு போலார் பாடி. இந்த பிரைமரி ஊசைட்டில் இருந்த நிறைய நியூட்ரியன் இந்த செகண்டரி ஊசைட்டில் இருந்தனால இது ரொம்ப பெருசாகவும், போலார் பாடியில் அது இல்லைன்றதுனால சின்னதாகவும் இருக்குது. அந்த போலார் பாடி டீஜெனரேட் ஆகுது. ஓகேவா? அப்போ மியாசிஸ் 1 முடிவில் நம்மளுக்கு ஒரே ஒரு செல் இருக்கும். அந்த ஒரு செல்லோட பேர் தான் செகண்டரி ஊசைட். இது ஹாப்ளாய்டு இன் நேச்சர். ஓகேவா? மறுபடியும் இந்த செகண்டரி ஊசைட் மியாசிஸ் 2 படி என்ட்ராகி மறுபடியும் 2ஆக டிவைட் ஆகுது. ஓகேவா? 2ஆக டிவைட் ஆகி ஒரு ஓவத்தையும் ஒரு செகண்டரி போலார் பாடியும் கொடுக்குது. ஓகேவா? அப்போ மியாசிஸ் 2 முடிவில், தட் இஸ் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன், மியாசிஸ் 2 அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், மியாசிஸ் 2 முடிஞ்சு செகண்டரி ஊசைட் ஓவமாகவும் செகண்டரி போலார் பாடியாகவும் டிவைட் ஆகுது. இதில் செகண்டரி போலார் பாடி டீஜெனரேட் ஆகிடுது. ஓகேவா? அப்போது ஊஜெனிசிஸில் ஒரு எக் மதர் செல்லேருந்து ஒரே ஒரு எக் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் ஒரு ஸ்பெர்ம் மதர் செல்லேருந்து 4 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. காரணம் என்னென்ன, இந்த ஊஜெனிசிஸில் போலார் பாடி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது. அந்த போலார் பாடி மியாசிஸ் 1லையும் டீஜெனரேட் ஆகிடுது, மியாசிஸ் 2லையும் டீஜெனரேட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபுல்லி டெவலப்டு எக்கு மட்டுமே கிடைக்குது ஒரு ஊஜெனிசிஸ் ப்ராசஸில். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ளோ சார்ட். இது புரிஞ்சுன்னா ஒட்டு மொத்தமும் புரிஞ்சு நாம் படித்ததை ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊகோனியா இல்லையா, எக் மதர் செல். இவங்களுடைய நேச்சர் என்ன, டிப்ளாய்ட், 46 குரோமோசோம் இருக்குது. மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி டிவைட் ஆகி நிறைய எக் மதர் செல்லை கொடுக்குறாங்க. இது எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் நடக்குது. ஓகேவா? இந்த மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி நிறைய செல்ஸை கொடுக்கலாம். ஓகேவா? அந்த செல்லுக்கெல்லாம் பேர் பிரைமரி ஊசைட். இது வரைக்கும் மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி தான் இவங்க எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிருக்காங்க. அதனால் இவங்க எல்லாமே டிப்ளாய்டு இன் நேச்சர். அப்போ பிரைமரி ஊசைட்டும் டிப்ளாய்டு இன் நேச்சர். பிரைமரி ஊசைட் வளர்ந்து பெருசாகுது. ஓகேவா? இந்த பிரைமரி ஊசைட் மியாசிஸ் 1 படி டிவைட் ஆகுது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இது மியாசிஸ் 1 படி டிவைட் ஆனால் ஒரு பெரிய செகண்டரி ஊசைட்டையும் ஒரு சின்ன ஃபஸ்ட்டு போலார் பாடியும் கொடுக்குது.
ஓகேவா? நம்ம படித்தபடி இந்த ஃபஸ்ட்டு போலார் பாடி டேமேஜ் ஆகிடுது, டீஜெனரேட் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு செகண்டரி ஊசைட் மட்டுமே இருக்கும். இந்த செகண்டரி ஊசைட் மறுபடியும் டிவைட் ஆகுது, 2 செல்லை கொடுக்குது. இதில் ஒரு பெரிய செல்லு, ஒரு சின்ன செல்லு. அந்த ஒரு பெரிய செல்லோட பேர் தான் ஓவம், சின்ன செல்லோட பேர் செகண்ட் போலார் பாடி. அப்போது இது ஒரு ஊஜெனிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா, அந்த ஊஜெனிசிஸ் ப்ராசஸில் நம்மளுக்கு அதோடைய எண்டில் ஒரே ஒரு மெச்சூர் எக்கு மட்டுமே கிடைக்குது. ஓகேவா? டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? டவுட் இருக்கா? இல்ல. ஓகே. ஸோ லாஸ்ட் கண்டென்ட், ஹியூமன் பீயிங்ஸோடைய எக்கை பொறுத்தவரை இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய எக்கு அண்ட் நான் மொட்டைல் எக். இதை நான் கிளீடாய்க் அப்படின்னு சொல்கிறோம், ஓடு இல்லாத எக்கு. லெசித்தல் யோக், ஃபுட் இல்லாத எக்கு. ஏன்னா சைல்டு டைரெக்டாக பிளாசண்டா மூலிமா மதர் பாடியிலேருந்து ஃபுட் எடுத்துக்க போகுது. ஸோ அதனால் பிளாசண்டா தேவையில்லை. ஸோ ஸ்பெரிக்கல், நான் மொட்டைல், நான் கிளீடாயிக், லெசித்தல். இது ஹியூமன் பீயிங்ஸோடைய எக்கோடைய நேச்சர். இதோடைய சைஸ் 0.2 mm இன் டயாமீட்டர். ஓவமை சுற்றி 3 மெம்பரேன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவத்தோடைய பிளாஸ்மா மெம்பரேனுக்கு ஊலெமா அப்படின்னு பேர். இதுதான் இன்னர் மோஸ்ட் லேயர். இதுக்கு உள்ளே தான் என்ன இருக்குது? சைட்டோபிளாசம் இருக்குது. ஸோ ஓவமில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தை ஊப்ளாசம் அப்படின்னு சொல்லலாம். ஓவமில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ஊப்ளாசம். அந்த ஊப்ளாசமை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பரேன் ஊலெமா. இது இன்னர் மோஸ்ட் லேயர். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் ஜோனா பெலிசிடா. இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலர் லேயர் போட்டிருக்காங்க இல்லையா, அது ஜோனா பெலிசிடா. அதாவது பிளாஸ்மா மெம்பரேனுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர், தட் இஸ் அவுட்டர் டு த பிளாஸ்மா மெம்பரேன். அவுட்டர் மோஸ்ட் லேயர், ஓகேவா, கரோனா ரேடியேட்டா. எல்லோ கலர் செல்ஸ் போடுறாங்களே, இது பேர் கரோனா ரேடியேட்டா. ரைட். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா மைண்ட் மேப் பார்த்துங்க. எக்குடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கில் என்ன படிக்கலாம்? அதோட இன்னர் மோஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸும் ஓவமும் இருக்குது. இதை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசம் தான் ஊப்ளாசம். ஊப்ளாசம்னா என்ன? இட் இஸ் அ சைட்டோபிளாசம் சரவுண்ட் த நியூக்ளியஸ். இப்போ செல்லுன்னும் போது சைட்டோபிளாசம் சொல்ல. பிளாசம்னா ஃப்ளூயிட், பிளாஸ்மானா ஃப்ளூயிட், சைட்டோன்னா செல்லு, செல்லுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிட். இது என்னது? எக்கு. அப்போ எக்குக்கு பேர் என்ன வைக்கலாம்? ஊப்ளாசம். ஓகேவா? இதை கவர் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பரேன் விட்ரிலைன் மெம்பரேன். ஓகே, இது ஒரு இன்னர் டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன். ரைட். ஸோ இதை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பரேன் ஜோனா பெலிசிடா. இதுதான் மிடில் மெம்பரேன். இது ஒரு திக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெம்பரேன். அவுட்டர் மோஸ்ட் லேயர் கரோனா ரேடியேட்டா. ஓகே, இது நிறைய ஃபாலிகுலார் செல்ஸ் இங்கே இருக்கு. விட்ரிலைன் மெம்பரேன், ஜோனா பெலிசிடா, கரோனா ரேடியேட்டா. இந்த 3 தான் எக்கோடைய அவுட்டர் கவரிங் மெம்பரேன். இதை தாண்டி பிளாஸ்மா மெம்பரேன், ஊப்ளாசம், நியூக்ளியஸ் எழுதுனீங்கன்னா போதும். டவுட் இருக்குமா? ஓகே. ஸோ நாளைக்கு கிளாஸில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத படிப்போம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதை விட முக்கியமான ஈவெண்ட் இருக்குது. என்னென்னா, இவ்வளோ கேமிட்லாம் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. மேல் கேமிட்டோட ப்ரொடக்ஷன், ஃபீமேல் கேமிட்டோட ப்ரொடக்ஷன். இந்த கேமிட்டோடைய ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமிட், ஃபியூஷன் ஆஃப் கேமிட், ஃபார்மேஷன் ஆஃப் எ சைல்டு அண்ட் டெலிவரி ஆஃப் த சைல்டு. இதெல்லாம் நாளைய கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். இன்னைக்கான ஹோம் டெஸ்ட், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் oogenesis. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு இந்த கிளாஸோடைய கண்டினியூவேஷனை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெய்லி ஒரு லெசனுக்கான வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். டெய்லி 1 hour உங்களை படிக்க வைக்கணும்.
அதுக்கு தேவையான மெட்டீரியலோடு படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயின் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நிறைய கிளாஸஸ் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம நிறைய இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம், மெட்ரிகுலேஷன்ஸ் படிக்கிறோம், சிபிஎஸ்சியில் படிக்கிறோம். ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய மதர் டங்கில் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ உங்களுடைய எல்லா கண்டென்ட்டையும் நம்ம மேக்ஸிமம் தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான நோட்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுக்கான மெயின் எய்ம் என்னென்னா நீங்கள் உங்கள் புரியறதுக்காக நம்மளுடைய யூடியூப் சேனலையும் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு லெசனுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு லெசனுக்கான 8 மெட்டீரியல்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ இது யாருக்கு அப்படின்னா இந்த லெசனை கவனிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு ஸ்டேட் போர்டில் ஒரு சென்டம் எடுக்க வைக்கணும். அண்டு நீட்டில் 360 நம்மளுடைய டார்கெட். ஸோ அதுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ டே பை டே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பிடிஎஃபாவது நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ டெய்லி நான் அந்தந்த லெசனுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுப்போம். ஓகே, எல்லா வீடியோஸோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுடைய கிளாஸ் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுடைய பிபிடியை டவுன்லோட் பண்ணிங்க, ரொம்ப நல்லா படிங்க. ஸோ வேறு ஏதாவது தேவை அப்படின்னாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த மெட்டீரியல் எந்த வேணும், இந்த லெசனுக்கு அப்படின்றத வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஸோ இந்த யூடியூப் சேனல்ஸை நிறைய பேர் பார்க்குறோம், கிட்டத்தட்ட வியூஸ் அதிகமாக போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த அதிகமான பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் நான் டெய்லி உங்களுக்காக எஃபர்ட் எடுக்கிறோம். ஒன்றும் கிளாஸ் எடுக்கிறோன்றதை தாண்டி எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நிறைய மெட்டீரியல்ஸை கொடுக்குறோம். அதுக்கான சப்போர்ட்டிவாக உங்கள்கிட்ட ஒன்று தான், கொஞ்சம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு இன்னும் நிறைய வகையான மெட்டீரியல்ஸை ஃப்ரீயாக கொடுக்கணும், நிறைய மெட்டீரியல்ஸை எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும். 1 மார்க் தனியாக, 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக, கிளாஸ் நோட்ஸ் தனியாக, பிபிடி தனியாக, நீட்டு தனியாக, கொஸ்டின் பேப்பர் தனியாக, கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் தனியாக, இந்த மாதிரி பல கொடுக்கணும். த பெஸ்ட், நம்ம ஸ்டூடெண்ட் தி பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்கள் கிட்டேருந்து நான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருப்பேன். மெட்டீரியல்ஸை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம். பயோ பிரைனி அப்படின்ற ஒரு சேனல், ஒரு ஆப்பை நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுக்கான 25 கொஸ்டின்ஸு 1 மார்க்கு MCQ டைப்பில் இருக்குது. அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே டெஸ்ட் எழுதி பாருங்கள். எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும், அவங்களும் நல்ல மார்க் எடுக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். Thank you dear teachers and thank you dear students. Bye.